பண்பலை 90.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை கொங்கு சமுதாய வானொலி கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆன்றோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே, நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே, 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி, எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம், பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் 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 தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்ளிணைக்கும் புதுமையானதொரு சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு நிலையத்திலிருந்து சதீஷ்குமார் மற்றும் பாலசுப்ரமணியம். இந்த அனுபவ நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் அறிவு மற்றும் பொது அறிவுகளை இந்த கொங்கு மண்டலத்தில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நமது அனுபவ் நிகழ்ச்சியில் இந்த வாரம் ஒளிபரப்பான நமது அனுபவ் நிகழ்ச்சியின் கருத்துக்களை நேயர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக நாம் ஒளிபரப்பிய வள்ளி கும்மி ஆட்டத்தை பற்றி பெருந்துறை கருக்கம்பாளையம் வாய்க்கால்மேடு பகுதியைச் சேர்ந்த ராஜா கண்ணதாசன் அவர்கள் கூறும் பின்னோட்டம். நான் ராஜா கண்ணதாசன் கருக்கம்பாளையத்திலிருந்து பேசுகிறேன். நம்ம கொங்கு எஃப்எம்மில் ஒளிபரப்பான வள்ளி கும்மி பாடல் ஒன்று ஒளிபரப்புனாங்க தற்சமயத்தில். அதை கேட்கும்போது வள்ளி கும்மி பாடலை இவ்வளவு அழகாக அற்புதமாக விளக்கமாக வள்ளி தெய்வான கல்யாணம் இதை பற்றின ஒரு விளக்கத்தை ஒரு அழகான முறையில் கும்மிப்பாட்டாக வெளியிட்டது மிக மிக அருமை. அதை நீங்களும் கேட்டு சந்தோஷப்படுங்க. இது ஒரு மிகச்சிறந்த விஷயமாக தெரிகிறது. அது அந்த குழு மிக நல்ல உழைப்போட, அதாவது நல்ல கலைநயத்தோடு அதை வெளிப்படுத்தின விதம் மிக மிக அருமை. முருகன் வள்ளி கதையை இவ்வளவு தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவிய அந்த குழுவினருக்கும் கொங்கு எஃப்எம் பண்பலைக்கும் மிக்க நன்றி. நன்றி திரு ராஜா கண்ணதாசன் அவர்களே, உங்கள் கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக பெருந்துறை கருக்கம்பாளையம் வாய்க்கால்மேடு பகுதியைச் சேர்ந்த திரு சரவணன் அவர்கள் இந்த வள்ளி கும்மி ஆட்டத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். என் பேர் சரவணன், கருக்கம்பாளையம். இந்த வள்ளி தெய்வான கும்மி பாட்டு கொங்கம்பல் சொன்னாங்க, கேட்டேன். நல்லா சூப்பராக இருக்குது. என்னோட வயசுக்கு இது மாதிரி நான் கேட்டதில்லை. நல்லா சூப்பராக வேண்டிக்கிறாங்க, நல்லா இருக்குது. முருகன் வள்ளி தெய்வானை சாமி பற்றி இது சொன்னது நல்லா தெளிவாக இருக்குது. பரவாயில்ல, நல்லா இருக்குது.
ஐயா சரவணன் அவர்களுக்கு நமது கொங்கு பண்பலை சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்த வள்ளி கும்மியாட்டத்தை பற்றி முருங்கத்தொழுவு புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி மயில்சாமி அவர்கள் அவருடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம்ங்க, என் பேர் மயில்சாமிங்க. முருங்கத்தொழுவு கிராமங்க, புதுப்பாளையத்தில் இருக்கிறதுங்க, விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வள்ளி கும்மி ஆடுறவங்கிறது வந்து பழைய கலாச்சாரங்க. அப்போ வந்து இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசாக இருந்தாப்புல பல்லடத்து பக்கத்தில் உரமரிக்கு போயிருந்தேன். அங்கே இந்த கும்மி ஆட்டத்தை பற்றி எல்லாம் கேட்டுங்க. அது இப்போ வந்து ரேடியோவில் ஒளிபரப்புனாங்க. அதை கேட்கங்காட்டி எனக்கு பழைய இது ஞாபகத்துக்கு எல்லாம் வருதுங்க. இதை ஒளிபரப்புனதுக்கு ரொம்ப நன்றிங்க. வள்ளி முருகன் கல்யாணம் பண்ண பற்றி எல்லாம் நல்லா இருந்ததுங்க. அதை வந்து நான் மனசுக்குள்ளேயே நல்லா ஞாபகப்படுத்திக்கிட்டேன். நல்லா இருந்ததுங்க. விவசாயி மயில்சாமி அவர்களுக்கு நமது அனுபவ நிகழ்ச்சியின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, நிகழ்ச்சியில் இனி நேயர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவிட்ட வள்ளி கும்மி ஆட்டத்தின் ஒரு சில பகுதியை இப்பொழுது நாம் கேட்கலாம். நன்னே நன்னே நானே நன்னா நானே நன்னா நானே நன்னே நானே நன்னா ஆமான் சொல்லு அப்படி சொல்லு பச்சிகளா எந்த பறவைகளா பறவைகளா பலவிதமாய் கதிர் கொய்யுதம்மா சொல்லும் மச்சா கேட்கல சொல்லு அந்த இச்சையுள்ள ரெண்டு மணிப்புறாவ இருபுறம கதிர் கொய்யுதம்மா ஆமான் சொல்லு அப்படி சொல்லு. மஞ்சள் சாகுபடியை பற்றியும் அதன் விற்பனைகளை பற்றியும் நாம் ஒளிபரப்பிய நிகழ்ச்சியின் கருத்துக்களை பெருந்துறை கருக்கம்பாளையம் வாய்க்கால்மேடு பகுதியைச் சேர்ந்த விவசாயி சரவணன் அவர்கள் கூற கேட்கலாம். என் பேர் சரவணன், ஊர் கருக்கம்பாளையம். கொங்கம்பள்ளின்னு சொன்னாங்க. மஞ்சள் சாகுபடி செய்கிறதுல நல்ல விவசாயிகள் நல்ல பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த மஞ்சளை விற்று எப்படி குறைஞ்ச வட்டிக்கு லோன் வாங்கலாம், ஆனால் பார்த்தா நல்ல முறையாக தெரியுது. ஆனால் நேரடியாக கொண்டு போய் நாமளே விற்றா பரவாயில்ல, ஏன்னா இங்கே கொண்டு போய் கொடுக்கறதுனால நம்ம தேவையான லோனும் கொடுத்துட்றாங்க, நல்லா படிக்க விற்றும் கொடுத்துட்றாங்க, நல்ல வியாபாரமாக தெரியுது. நான் ஒரு 50 மூட்டை மஞ்சள் கொண்டு அடுக்கி வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரு 10 மூட்டை மட்டும் நம்ம தேவையான அளவுக்கு விற்று நல்ல காசு வைக்கலாம். அப்பப்போ தேவையான விற்றுக்கலாம், 10 மூட்டை கூட விற்றுக்கலாம். நல்லா தரம் நல்லா இருக்கும், விலையும் நல்லா வாங்கி கொடுக்குறாங்க. இது ஒரு ஐடியா நல்லா பரவாயில்ல. எப்பவும் சொன்னதுனால நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது தெரியல முன்னே இப்போ சொன்னதுனால நானும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டதையே. கம்பெனிக்கு கொண்டு வரத கூட வீட்டு கொண்டு போனால் கமிஷனாக இடக்கூலியா எதுவுமே இல்லாத மொத்தமாக நம்மளுக்கு போட்டு கொடுத்துட்றாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு 2 காசு மிச்சமாகுது, பரவாயில்ல. செய்கிறதுல நல்லா இருக்குது நமக்கு. அதாவது படுத்தா வாங்கணும்னு நினச்சா வெளியில் வாங்கிறத கூட வீட்டு வாங்கினா 1000 ரூபா 600 700 கம்மியாக கிடைக்கிது. நல்லா பரவாயில்ல, குவாலிட்டியாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. நல்லா கடைப்படுறது நல்லா பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஆனால் இது ரேடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு. சரவணன் அவர்களுக்கு தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிட்டமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு திரு வேலுசாமி அவர்கள் கூறிய மஞ்சள் சாகுபடியை பற்றியும் அதன் விற்பனை யுக்திகளை பற்றியும் ஒரு சில அறிவுரைகளை இப்பொழுது நாம் கேட்டு மகிழ்வோம். ஏன்டா என்னென்னா இன்றைக்கி ஏமாற்றம்லாம் விற்கணும். அதே டைம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அதிக வெட்டிக்கு மஞ்சளை வச்சு அவங்க வந்து லோன் வாங்கிட்டு இருக்காங்க. அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து கம்மியான வெட்டியில் பேங்க்லேயே அவங்க லோன் வாங்கணும் அப்படிங்கிறது கம்பெனியாக நோக்கத்துக்கு ஆரம்பிச்சதுங்களுக்கு. இதுக்காக தான் WDRAவோட ஃபஸ்ட்டு லைசன்ஸ் நாங்கள் தான் வாங்கியிருக்கோம். இந்த கம்பெனியோட மெயின் பார்த்தீங்கன்னா, இந்த உழவன் உற்பத்தியாளர் நிறுவனத்தோட மெயின் நன்மை பார்த்தீங்கன்னா, உங்கள் பொருளை வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் எண்ட் யூசர், தட் இஸ் பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து யாரும் வந்து கன்சியூமருக்கு நீங்கள் வந்து விற்பனை செய்யலாம். உங்களுக்கு அது மசாலா கம்பெனி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பண்ணிவிட்டு கன்சியூமர் தட் இஸ் எண்ட் யூசருக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். இதுதான் அதனாலன்னா உங்களுக்கு வந்து
உங்களுக்கு வந்து நல்ல ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அதே டைம் வந்து கன்சியூமருக்கு வந்து ரேட்டு கம்மியான ரேட்டில் அவங்களுக்கு பொருள் வந்து தரமான பொருள் அவங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் அந்த கம்பெனியோட நோக்கம் உங்களுக்கு. ஒரு இது வந்து உங்களுக்கு இதில் வந்து என்ன பண்ணால் இடைத்தரகர் இல்லாமல் நீ டேரெக்டாக கொடுக்கறனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் எல்லாம் உங்களுக்கு விவசாயிகளுக்கே போய் சேருது உங்களுக்கு. அதுதான் அந்த கம்பெனியோட நோக்கம் உங்களுக்கு. நீங்கள் என்னைக்கு விற்பனை பண்ணணுமோ அப்போ மாதிரி எடை போட வேண்டியதில்லை. நீங்கள் விற்பனை செய்யும் போது நீங்கள் அந்த டைம் உங்களுக்கு வேலை இருக்கலாம். இப்போ நீங்கள் அந்த டைமில் பார்த்தா நீங்கள் வந்து தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். அந்த டைம் நீங்கள் அந்த அன்றைக்கி மார்க்கெட் நல்லா இருக்குது, இல்லை உங்களுக்கு அந்த அன்றைக்கி செலவு இருக்குது, வந்து போட முடியல அப்படிங்கும்போது நம்மளா நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா போது நாங்களே ஏலத்தில் எடுத்து வச்சு உங்களுக்கு இந்த ரேட் இன்றைக்கி போச்சு, இன்றைக்கி ஒரு 1000 கிலோ பண்ணணும், 1000 கிலோ ஏலத்தில் வைப்போம் உங்களுக்கு. அட்லீஸ்ட் ஏலத்தில் வச்சு இது பண்ணும்போது உங்களுக்கு நல்ல இது பண்ண போயிட்டு நீங்கள் மறுபடியும் இடையிட வேண்டியதில்லை. உங்களுக்கு நல்ல மாய்ச்சர் கம்மியாக இருக்கும். 12% மாய்ச்சர் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து அதே இடம் தான் நீங்கள் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லாம் அதே தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் மாய்ச்சர் அதிகமாக கொண்டாந்து தான் அந்த நீங்கள் 2 இயர்ஸ் 3 இருக்கிறப்ப 1 கிலோ 2 கிலோ குறையும். அப்படி குறையிறப்ப நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அப்போதைக்கு நாங்கள் வந்து நீங்கள் எப்போ சேல் பண்ணுறீங்களோ அப்போ சாம்பிளுக்கு 2-3 மூட்டை எடை போட்டு பார்ப்போம். அதில் ஒரு 1 கிலோ குறைஞ்சிட்டு அந்த 1 கிலோ மட்டும் நான் குறைப்பேன். அவ்வளோதான் உங்களுக்கு. பெருந்துறை கற்கம்பாளையம் வாக்கியால்மேடு பகுதியைச் சேர்ந்த திரு ராஜா கண்ணதாசன் அவர்கள் நமது கொங்கு சமுதாய வானொலியில் ஒளிபரப்பான HIV எய்ட்ஸ் பற்றிய நிகழ்ச்சிக்கு தங்களுடைய மேலான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். எனது பெயர் ராஜா கண்ணதாசன், கற்கம்பாளையத்திலிருந்து பேசுகிறேன். நம் தினசரி ஒளிபரப்பாகி வருகிற நமது கொங்கு பண்பலை அலைவரிசையிலிருந்து HIV பற்றிய விளக்கத்தை மருத்துவர் ஒருவர் பேசினார். அவர் சொன்னதிலிருந்து HIV என்பது ஒரு கிருமி என்றும் அது ஏற்கனவே உள்ள நோயை அதிகப்படுத்தி அந்த நோயை முற்றச் செய்த பின்னால் தான் அது எய்ட்ஸாக மாறுகிறது என்பதையும் அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை அரசு மருத்துவமனைகள் மிக சிறப்பாக செய்கிறது என்பதையும் அதற்காக ART சிகிச்சை முறை கூட்டு மாத்திரைகளை தினசரி உண்பதன் மூலம் அதை கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதையும் மிகச் சிறப்பாக சொன்னார். அதுபோலவே அரசு சலுகைகள் என்னென்ன, அதாவது அந்தந்த காலகட்டத்தில் நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு சென்றால் இப்போது தொடர் சலுகைகள் இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் என்னென்ன சலுகைகள் அரசு அறிவித்திருக்கிறதோ அந்தந்த சலுகைகளை தொடர்ந்து பெறலாம் என்பதையும் மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறார். ஒரு எய்ட்ஸ் வியாதிக்காரரோட வீட்டில் இருந்தாலோ அவங்களோட பழகினாலோ இல்லை ஆடைகளை மாற்றி அணிந்து கொண்டாலோ எந்த விதமான நோய் தொற்றும் ஏற்படாது. அவங்களோட உடல் சம்பந்தமான உறவு வைத்து கொண்டால் ஒழிய இந்த தொற்று பரவுவதற்கான வாய்ப்பில்லை. மற்றபடி அவங்க எச்சில் சாப்பாடு இதன் மூலமெல்லாம் பரவாது. அவங்கள தொட்டுக்கலாம், அவங்க ஒரு வாட்டரில் சாப்பிட்லாம், ஒரு டம்ளரில் கூட குடிக்கலாம். அதெல்லாம் எந்த விதமான சம்மந்தம் இல்லை. உடல் சம்பந்தமான தொடர்புகள் ஏற்படக்கூடாது. ரத்தம் செலுத்திக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ரத்தம் செலுத்தப்பட்ட அதே ஊசியை பயன்படுத்தி நாமளும் ரத்தம் செலுத்திக்கூடாது, ஊசி போட்டுக்கூடாது. அதெல்லாம் புது ஊசி தான் பயன்படுத்தணும். அதை அரசு ஆஸ்பத்திரிலையும் சரி மற்ற தனியார் ஆஸ்பத்திரிலையும் அதைத்தான் செய்கிறாங்க எய்ட்ஸு என்ற நோய் வந்த காலத்திலிருந்தே. ஆனாலும் நீங்களும் எச்சரிக்கையாக அதை பார்த்துக்கணும். ஒருத்தருக்கு போட்ட ஊசியை நாம் செலுத்தி கொள்ளக்கூடாது. மற்றபடி வேறு ஈக்கள் மூலமாக கொசுக்கள் மூலமாக இது பரவாது. அதாக மொத்தம் இரத்தத்தில் மூலம்தான் அது எய்ட்ஸாக பரவும், அந்த கிருமி உடலுக்குள்ளே நுழையும் என்பது பற்றி விளக்கமாக சொன்னாங்க. அதே போல் இந்த நோய்க்கான நிவாரணம்னா அரசு மருத்துவமனைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆலோசனை வேணுமோ அது நீங்கள் எல்லாமே அரசு மருத்துவமனை உடனடியாக செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்கள் பயந்து கிடக்க வேண்டியதில்லை. அதே போல் பேர் வெளியே வந்துடுமோ அப்படிங்கிற பயமும் கிடையாது. அந்த உங்கள் ரகசியத்தை அரசு தக்க பாதுகாப்போடு வச்சுருக்கும். உங்களுக்கு சரியான பாதுகாப்பையும் ஆலோசனையும் மாத்திரையையும் நீங்கள் நீண்ட காலம் வாழ்வதற்கான வசதியும் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறது. ஆகவே பயம் கொள்ள வேண்டாம், மறக்காமல் இதை பின்பற்றுங்கள். இதை ஒளிபரப்பு செய்த கொங்கு பண்பலைக்கு நான் மிகுந்த நன்றி சொல்லிக்கொள்கிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து நன்றி சொல்லிக்கொள்வோம். திரு ராஜா கண்ணதாசன் அவர்கள் HIV எய்ட்ஸ் பற்றிய நாம் ஒளிபரப்பிய நிகழ்ச்சிக்கு தங்களது மேலான கருத்தை பதிவிட்டமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பை இப்பொழுது ஒரு சில நொடிகள் இதோ உங்களுக்காக. ART மாத்திரை பார்த்தீங்கன்னா எங்கெங்கே கிடைக்குன்னா எல்லா அரசு ஹெட் குவார்ட்டர்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ART மாத்திரை ART சென்டர்னு தனியாக இருக்குது. அங்கே ART மாத்திரை வாங்கிக்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் அரசு தலைமை மருத்துவமனையிலையும் ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம் எல்லாம் அந்த மாதிரி எல்லா தலைமை மருத்துவமனையிலையும் ART மையம் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக தாலுக் வைஸாக இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த ART மாத்திரை கிடைக்கும். மாத்திரை சாப்பிடுவது கண்காணிக்கப்படுகிறதா?
இந்த மாத்திரை பார்த்தீங்கன்னா ஏஆர்டி மையத்தில் அவங்களுக்கு இன்னைக்கு வந்தாங்கன்னா அடுத்தது எப்போ வரணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு ஷெட்யூல்டு ஒரு டேட் போட்டு கொடுத்துருவாங்க. இவ்வளோ மாத்திரை மிச்சம் இருக்குது, அடுத்தது இந்த தேதி வாங்க, 30 நாள் கழிச்சு வாங்க, 60 நாள் கழிச்சு வாங்கன்னு அந்த டேட் கொடுத்துருவாங்க. அதில் டெய்லி ஒரு மாத்திரை மட்டும்தான் நைட்டு ஒரு மாத்திரை மட்டும்தான். ஸோ அவங்க திரும்பியும் அடுத்த மந்த்து நம்மக்கிட்ட வர்றப்போ எவ்வளவு மாத்திரை மிச்சம் வச்சுருக்காங்க, ஏன்னா எவ்வளோ பேலன்ஸ் மாத்திரை எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லணும், எவ்வளோ மாத்திரை மிச்சம் வச்சுருக்காங்க, எவ்வளோ நாள் கழிச்சு வர்றாங்க, அதெல்லாமே நம்ம அவங்ககிட்ட இருந்து கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மிச்ச மாத்திரைன்னு வீட்டில் வச்சுட்டு கூட அவங்க வரலாம், சாப்பிடாத கூட சாப்பிட்டேன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே நம்ம ஆலோசனை தான். கவுன்சிலிங் பண்ணி நோயோட முக்கியத்துவத்தை என்னங்கிறது, எப்படியெல்லாம் இருக்கணும், இந்த மாத்திரை என்னெல்லாம் வேலை செய்யுது, இதெல்லாமே ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு ஆலோசனை பண்ணி ரெகுலராக மாத்திரை எடுத்து வைக்கிறோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் ஒரு புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு நிலையத்திலிருந்து சதீஷ்குமார் மற்றும் பாலசுப்ரமணியம். நேயர்கள், இதுவரை நமது அனுபவ் நிகழ்ச்சியின் நேயர்கள் கருத்துக்களை இதுவரை கேட்டு மகிழ்ந்தீர்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.